கடலூர் மாவட்டம் திட்டக்குடி வட்டம் மகளூர் ஒன்றியம் வடராமடி கிராமம். சாலை தெரு சாலையை சாலை அமைச்சிட்டு இருக்கும்போது தலைவரிடம் நான் சொன்னேன், ஏற்கனவே இருந்த சாலை அகலத்தை குறைக்காம அதே அகலத்துக்கு போகணும்னு சொல்லியிருந்தேன். இந்த இடம் எல்லா இடத்துலையும் அகலப்படுத்தி வரும்போது திமுக கட்சியை சேர்ந்த வேல்முருகன் என்பவர் என் வீட்டுக்கு முன்புறம் அகலப்படுத்த வேண்டாம் என்று தலைவர்கிட்ட கட்டளையிட, நான் அதை ஏன் அப்படி சொல்கிறேன், ரோடு குறைச்சா வண்டி போக்குவரத்து இடையூறாக இருக்குன்னு சொல்லி நான் கேட்டது, நீ யார், நான் ஆளுங்கட்சிக்காரன், நீ என்னை பிஜேபி சேர்ந்த என்னை ஒன்றும் செய்ய முடியாது, உன்னால் முடிஞ்ச தடுத்து பாருன்னா, தடுத்து பார்க்குறேன்னா இல்லையான்னு போட்டு நான் மேலே அதிகாரியை போயிட்டு சம்மந்தப்பட்ட அதிகாரியை கொண்டாந்து நான் அந்த சாலையை போட்டு தான் விடுவேன் அப்படின்னு சொன்னதும் பைக்கில் இருந்து சொல்லும் போது கல் எடுத்து மண்டையை இந்த இடம் மூளை பொட்டில் மூச்சு விடாமல் அடித்து மூச்சு திணறி கீழே விழுந்து எந்திரிக்க விடாமல் கட்டையை எடுத்து அடித்தும் என் மனைவி ரொம்ப காயப்படுத்தி ரொம்ப கொடூரமான தாக்குதலை வேலுமுருகன் செய்துள்ளார். இவர் நடந்த சம்பவம் 20ஆம் தேதி 20/12/24 11 மணி அளவில் ஆம்புலன்ஸ் மூலமாக திட்டக்குடிக்கு வரப்பட்டு அங்கேயும் மேல் சிகிச்சையாக இங்கே அரியலூர் மெடிக்கல் காலேஜ் அது அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இன்று வரை சிகிச்சை பெற்று வருகிறேன். இன்று வரை எஃப்ஐஆர் போட்டு இன்று வரை நடவடிக்கை எடுக்கவில்லை. அவரை இன்னும் கைது செய்யவில்லை. ஆளுங்கட்சி என்பதால் அரெஸ்ட் பண்ணாலும் காலதாமதம் ஆகி கொண்டிருக்கிறது. இடையில் ஃபோன் பண்ணி நீங்கள் கைது செய்து ஏதாவது பிரச்சனை செய்தால் உங்களை வெளியில் வந்தால் கொலை செய்து விடுவேன் என்று பயமுறுத்தி அச்சுறுத்துகிறார்கள். நான் பிஜேபி சேர்ந்தது என்றால் எனக்கு பாதுகாப்பு அரசு கொடுத்து எனக்கு அவனை குற்றவாளியை உடனடியாக கைது செய்ய தமிழக அரசுக்கு வேண்டுகிறேன். அண்ணா, உங்களை அடிச்ச ஒரு பேர் என்ன, உங்களை எதுக்காக அடிச்சாரு, நீங்க என்ன பொறுப்புல இருக்காரு, உங்களை விரட்டுறாரு, இந்த அளவுக்கு நீங்க பயமா ஆகி இந்த அளவுக்கு இருக்கீங்க, உங்களோட பிரச்சனை என்ன? அடித்தவர் இதே சொந்த ஊருக்கு இதே கிராமம் வடராமடி தாங்க. அது திமுக இளைஞரணி ஒன்றிய செயலாளர் இருக்காரு. அவருக்கு எனக்கு முன்விவரம் கிடையாது. ஒரு வீட்டுக்கு முன்னாடி அகலப்படுத்துறத அது அவருக்கு வீட்டுக்கு முன்னாடி அகலப்படுத்தக்கூடாதுங்கிறது தான் அவருடைய ஒரு கோரிக்கை இருந்ததுங்க. அதை தடுத்ததில் தான் அவருக்கு கோவப்பட்டு என்னை இங்கே பொட்டிலே கல்லாலயம் அடித்து வண்டியிலிருந்து எட்டி உதைச்சு கையில் எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கிறது. மேற்கொண்டு கையில் இங்கே காயம், உடம்பில் பலத்தை அடித்து மூச்சுத்திணறல் ஏற்பட்டு ரொம்ப அன்கண்டிஷனில் அன்றைக்கி இருந்தேன். இன்னைக்கு இப்போ 5 நாளாக சிகிச்சை பெற்று இருக்கேன். இன்ன வரையும் அரெஸ்ட் பண்ணாமல் காலமாகி கொண்டிருக்கு. என் உயிர் பாதுகாப்பு இல்லை. வெளியில் வந்தால் என் உயிருக்கு பாதுகாப்பு இல்லை. அதனால் அவர் காவல்துறை தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உங்களை அந்த காவல் நிலையத்திலிருந்து இங்க உங்களை ஏதாவது விசாரணை செஞ்சாங்களா? விசாரணை மறுநாள் இரவு விசாரணை செய்தார்கள். அவர்கள் நடந்த சம்பவத்தை சொன்னேன். சரி, நான் உடனடியாக எஃப்ஐஆர் போட்டு கைது செய்கிறேன்னு சொல்றாங்க. இன்று வரை கைது செய்யவில்லை. என்ன காரணம்? காரணம் ஆளுங்கட்சி என்பதால், ஆளுங்கட்சியில் கைது செய்தால் அவமானம் என்று திமுக கைது என்று அவமானம் வரும் என்பதால் காலம் கடத்துகிறார்கள். நீங்க எந்த கட்சியை சார்ந்தவர்? நான் பிஜேபி.